ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ அப்கமிங்ல பாத்தீங்கன்னா ஜனவரியில குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மார்ச்ல என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நடந்து முடிஞ்ச ஏஎல்பி, ஆர்பிஎஃப், டெக்னீஷியன்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ அதே பேட்டர்ன்ல வரக்கூடிய கொஸ்டின் தான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே என்டிபிசிக்காக ஒரு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம்க்காக ஒரு நியூ பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸஸும் நாம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி இதுலயே கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மேல கொடுத்திருக்க மெசேஜை சென்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கோன் whose radius is 12 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 16 சென்டிமீட்டர்? 12 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 16 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு கூம்பின் மொத்த பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு கூம்பு இருக்கு அப்படின்னா அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன ஃபர்ஸ்ட்? சோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? πr ஸ்கொயர் பிளஸ் πr ஸ்கொயர் எல், அப்படிதானே? சாரி, πr எல் இதான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஒரு கூம்பு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா சோ இதை என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி சாஞ்சிக்கிட்டு இருக்கதை நாம ஸ்லாண்டிங் ஹைட், சாய் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். இதை எல்னு நாம டினோட் பண்ணுவோம். அதே இது இங்க இருந்து இந்த சென்டர்ல இருந்து இந்த உச்சிக்கு ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா செங்குத்தா ஒரு கோடு போடுவோம். இதை வந்து செங்குத்து உயரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? சோ ஹைட்ட ஹச்ன்னு நாம வந்து சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த இடத்துல இருக்கிறத நாம என்ன சொல்லுவோம்? ஆரம், ரேடியஸ் ஆர்ன்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு கூம்பு. அப்ப அதுல ரெண்டு உயரம் வரும். ஒண்ணு வந்து செங்குத்து உயரம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சாய் உயரம். ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரேடியஸ் வேணும். அது கூட வேற என்ன வேணும்? ரேடியஸ் கூடயே எல்லும் வேணும். எல்லுங்கிறது என்னது? உங்களுக்கு சாய் உயரம். இந்த எல்லை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க இருக்குது ஒரு செங்கோண முக்கோண வடிவத்துல இருக்கா? அப்போ ஒரு செங்கோண முக்கோணம்ங்கும் போது அங்க பிதாகரஸ் தேற்றத்தை நாம அப்ளை பண்ணலாம். பைத்தாகரஸ் தியரம் வந்து நாம அப்ளை பண்ணும்போது இங்க வந்து எல், இது வந்து 6, இது ஹச்ன்னு இருக்கும். சோ பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? அதாவது கர்ணம் ஸ்கொயர் வந்து, கர்ணம்ங்கிறது இந்த நீளமான கோடு, அது வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்படிதானே? எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு என்னது? பிதாகரஸ் தேற்றம். சோ இதுபடி நாம அப்ளை பண்ணும்போது நாம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இந்த ஸ்லாண்டிங் ஹைட் என்னங்கிறத கொண்டு வந்துடலாமா? அப்ப எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர். ஹச் ஸ்கொயர்னா என்ன வரும்? 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் எவ்வளவு? 256. ஏற்கனவே உங்களுக்கு நான் வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல எப்படி ஈஸியா ஸ்கொயர் பண்ணணும், கியூப் பண்ணணுங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆர் ஸ்கொயர்னா என்ன வரும்? 12 ஸ்கொயர் 144. சோ 256 144 கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்? 400ன்னு கிடைக்குமா? இதுல இருந்து எல்லோட வேல்யூ என்ன வரும்? √400 வரும். எல்லோட வேல்யூ வந்து 20 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சோ இப்ப ஈஸியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அந்த கூம்போட மொத்த பரப்பளவு என்ன வரும்? πr ஸ்கொயர் பிளஸ் πr எல்னு வரும். ஓகே, சோ பைய வேணா காமனா எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ பைய வேணா காமனா எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டோம் அப்படின்னா என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல்னு கிடைக்கும். பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 12. சோ 12 ஸ்கொயர் என்ன வரும்? 144 பிளஸ் ஆர் இன்ட்டு எல். ஆரோட வேல்யூ என்னது? 12. எல்லோட வேல்யூ என்னது? 20. 12 இன்ட்டு 20 உங்களுக்கு என்ன வரும்? 240 கிடைக்கும். அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? சோ 4, சோ 384 வருமா? 4 4 8. சோ 384 பைன்னு கிடைக்கும். சம்டைம்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இப்படி ஆன்சர் போட்டிருப்பாங்க. 384 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பையோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஆப்ஷன்ல வந்து டைரக்டா 384 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டாங்கன்னா அந்த பையோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். அப்படி பையனே வச்சு கால்குலேட் பண்ணலாம். இப்போ நமக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பையோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்ப இந்த பைக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 22/7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சோ கொண்டு வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஓகே, இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை 7ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ல டைம் எடுக்கும். இதுக்கு நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன். இந்த கால்குலேஷன் பார்ட்டை கம்மி பண்றதுக்கு
384 இன்ட்டு 22/7 இருக்கா. 22 நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ராக்சிமேட்டா 21 வச்சுக்கிடுவோம். ஓகேவா. சோ 21 வச்சீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் கட் ஆகிரும். அப்படிதானே. இல்லைன்னா பையோட வேல்யூ வந்து 3.14. அந்த 3.14 384 கூட மல்டிப்ளை பண்ணி நீங்க அக்யூரேட்டாவும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. சோ இல்ல அப்படின்னா ரொம்ப சுருக்கமா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் மூலமாவும் ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க அக்யூரேட்டா தான் கொண்டு வரணும்லாம் அவசியம் இல்ல. 4 ஆப்ஷன்ல 3 இதை எலிமினேட் பண்ணி எது கரெக்ட்னு கண்டுபிடிச்சாலும் போதும். அப்படிதானே. சோ இன்ட்டு 3 போடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 384 இன்ட்டு 3 4 3 12 24 25 9 9 2 11 1152. ஓகேவா. சோ வரக்கூடிய ஆன்சர் வந்து 1152க்கு மேல இருக்கணும். ஓகேவா. ஆனா ரொம்ப அதிகமா போயிடக்கூடாது. ஓகே. இப்போ 1152ன்னு பாத்தீங்கன்னா இங்க 1150 இருக்கு. 1152க்கு மேல வரணும். ஏன்னா நம்ம 22 இங்க 21 போட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா. சோ கம்மி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சோ 1152க்கு மேலனா ரொம்ப கூடிராது. சோ கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். அப்படிதானே. ஏன்னா 22 ரொம்ப கம்மி பண்ணல. வெறும் 21 தான் போட்டிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 1206 தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. சோ இத நாம என்ன பண்ணிரலாம், மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து எலிமினேட் பண்ணிரலாம். இந்த ஆப்ஷனை நாம என்ன பண்ணிரலாம், எலிமினேட் பண்ணிரலாம். ஓகேவா. சோ அப்ப எது கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நம்ம சொல்லிடலாம். 1152 விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். கொஞ்சம் அதிகங்கும் போது இந்த 1206 தான். மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து என்ன பண்ணிரலாம், எலிமினேட் பண்ணிரலாம். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, what is the ratio between the HCF and LCM of the numbers whose LCM is 48 and the product of the numbers is 384. இரு எண்களின் பெருக்கம் 384, மீச்சீமா 48 எனில் அந்த எண்களின் மீபோவா மற்றும் மீச்சீமா இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு 2 நம்பர் ஏ பின்னு இருக்குன்னா அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அதோட HCF இன்ட்டு LCMக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதானே நம்ம LCM and HCF டாபிக்ல பார்த்திருக்கோம். அப்ப இப்போ நம்ம ரெண்டையும் பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, ஏஐயும் பிஐ மல்டிப்ளை பண்ணா 384. அதோட மீச்சீமா வந்து 48ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப HCF என்னது, LCM சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், HCFக்கு HCFன்னு எழுதிட்டேன். A and B யோட மல்டிப்ளிகேஷன் 384ன்னு சொல்லிட்டாங்க, அதையும் போட்டாச்சு. இப்ப டிவைட் பண்ணீங்கன்னா HCF ஈக்குவல் டு 384 டிவைடட் பை 48 இருக்கும். யூனிட் டிஜிட் வச்சு பாத்தீங்கன்னா இங்க 4ல முடிஞ்சிருக்கு, இங்க 8ல முடிஞ்சிருக்கு. அப்ப நாம வந்து என்ன பண்ணணும், 8 டைம்ஸ் போகுமா. சோ 8 டைம்ஸ் கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே. அப்ப HCF வந்து உங்களுக்கு என்னது 8ன்னு கிடைச்சிருது. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, HCFக்கும் LCMக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்படிதானே. HCF என்னது 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். LCM என்னது கொஸ்டின்லயே சொல்லியிருந்தா 48ன்னு. அப்ப 8:48ன்னு கிடைக்கும். அப்ப ரேஷியோ வந்து என்ன கிடைக்கும், 1:6ன்னு கிடைக்கும். அப்படிதானே. 1 8 8 6 8 48. சோ 1:6ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, 2 pipes P and Q fill the tank in 25 minutes 30 minutes respectively. Both the pipes are open together but after 5 minutes pipe P is turned off. What is the total time required to fill the tank? இது நம்ம டைம் அண்ட் ஒர்க்னு ஒரு டாபிக் பார்த்திருப்போம். அதே கான்செப்ட் தான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்லயும் நம்ம பார்ப்போம். டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா மேன் விமன் இவங்க எல்லாம் வேலை பார்ப்பாங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படின்னா பைப் வேலை பார்க்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். P மற்றும் Q 2 குழாய்கள் முறையே 25 நிமிடங்கள் மற்றும் 30 நிமிடங்களில் ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். 2 குழாய்களும் ஒன்றாக திறக்கப்படுகிறது. ஆனால் 5 நிமிடங்களுக்கு பிறகு குழாய் P மட்டும் மூடப்படுது. அப்படின்னா தொட்டியை நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் தேவை, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ P குழாய் எவ்வளவு நேரத்துல நிரப்பும் தொட்டியை, 25 நிமிஷத்துல. Q வந்து 30 நிமிஷத்துல நிரப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் LCM எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்னது டோட்டல் ஒர்க். ஓகே. சோ 25க்கும் 30க்கும் LCM எடுங்க. 25க்கும் 30க்கும் LCM என்ன வரும் உங்களுக்கு, சோ எல்சிஎம்கான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருக்கேன். சோ ரெண்டுக்கும் காமனான நம்பர், அதாவது இப்ப 30 வந்து எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியல அப்படின்னா 25 30ன்னு போட்டு டானா வகுத்தல் முறையில கண்டுபிடிங்க. 5 5 25 6 5 30. சோ 25 × 6 6 5 30. சோ 6 2 12 12 3 15 150. ஓகேவா. சோ இப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. சோ இது வந்து ட்ரெடிஷனலா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு. அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க. ரெண்டுலயும் 30 தான் பெரிய நம்பர். அந்த 30 1ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 30 கிடைக்கும். இப்போ இந்த 30 25ஆல டிவைட் பண்ண முடியுமா, மீதி இல்லாம டிவைட் பண்ண முடியாது. இப்போ 30 டபுள் பண்ணணும், 60ஆ மாறும். 25ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. சோ 30 ட்ரிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. 30 4 டைம்ஸ் பண்ணணும், 120 கிடைக்கும். 120 25ஆல ஹோலா டிவைட் ஆகாது. 30 5 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 150ன்னு கிடைக்கும். 150 25ஆல டிவைட் ஆகும்.
சோ அப்போ 150 தான் இதோட எல்சிஎம். ஓகேவா? சோ அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த இருக்கிறதுலே பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் 1ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், கடைசி வரைக்கும் மீதி இருக்க நம்பரால டிவைட் ஆகுற வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அதுதான் ஷார்ட்கட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இது டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஈஸியா இதுதான் எல்சிஎம்னு சொல்லிடலாம். அப்ப 25க்கு வந்து எத்தனை தடவை எதால மல்டிப்ளை பண்ணா 150 கிடைக்கும்? 6ஆல மல்டிப்ளை பண்ணா 150 கிடைக்கும். அப்படி எதால மல்டிப்ளை பண்ணா 6 வரும்னு தெரியல அப்படின்னா இந்த 25 எடுத்துட்டு வந்து இதுக்கு கீழே டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணா என்ன வரும்? 6 வருமா? 30 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 150 கிடைக்கும்? 5. ஓகே, தெரியலன்னா இந்த 30 எடுத்துட்டு வந்து இதுக்கு கீழே வச்சு பாருங்க. கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னா 5 வரும். ஓகேவா? சோ இங்க நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது எஃபிஷியன்சி, அதாவது திறன். ஓகேவா? சோ பி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 கேக் பண்ணுவான். ஓகேவா? சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க டைம் அண்ட் ஒரு கான்செப்ட் படியேனாலும் இதை புரிஞ்சுக்கோங்க. பியோட திறமை எவ்வளவுன்னா ஒரு நாளைக்கு 6 கேக் பண்றான். ஓகேவா? சோ கியூவோட திறமை எவ்வளவுன்னா ஒரு நாளைக்கு 5 கேக் பண்றான். டோட்டல் டாஸ்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 கேக் வந்து பண்ணணும். இதுதான் டாஸ்க். ஓகேவா? இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, 2 குழாயும் ஒன்னாதான் திறக்கிறாங்க. ஆனா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா குழாய் பீய வந்து என்ன பண்ணிடுறாங்க? மூடிடுறாங்க. ஓகேவா? அப்ப 5 நிமிஷம் வரைக்கும் என்ன ஆகும்? 2 பேரும் சேர்ந்துதான் வேலை பார்த்திருப்பாங்க. அப்படிதானே? ஏன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் குழாய் பீ வந்து மூடப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 5 நிமிஷம் வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. பீயோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 6 கேக் பண்றான். இல்ல ஒரு நிமிஷத்துக்கு 6 கேக் பண்றான். கியூவோட திறமை எவ்வளவு? ஒரு நிமிஷத்துக்கு 5 கேக் பண்றான். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 6 + 5 11 கேக் பண்ணுவாங்க. ஓகேவா? எவ்வளவு நேரம் குழாய் ஓபன்ல 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க? 5 நிமிஷம் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பீய வந்து என்ன பண்றான்? வேலையை விட்டு போறான். அதாவது பீ குழாய் வந்து க்ளோஸ் பண்றோம். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 11 கேக்குன்னா 5 நிமிஷம்னா எவ்வளவு பண்ணி முடிச்சிருப்பாங்க 2 பேரும் சேர்த்து? 5 × 11 55 கேக் பண்ணிருப்பாங்க. நமக்கு டாஸ்க் எவ்வளவு? 150 பண்ணணும். அப்ப மீதி எவ்வளவு வரும்? 150 - 55ன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 10ல 5 போனா 5, 14ல 5 போனா 9, 95ன்னு வரும். ஓகேவா? அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 95 கேக் பண்ணணும். இப்ப என்ன சொல்றாங்க? பீ குழாய மூடியாச்சு. அப்படின்னா தொட்டியை நிரப்புவதற்கு தேவையான மொத்த நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி 5 மினிட்ஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கு. அது கம்ப்ளீட் ஆனது போக மீதி எவ்வளவு கேக் பண்ண வேண்டியது இருக்கு? 95 கூடிய கேக் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பீ வந்து இல்ல. பீ குழாய வந்து மூடியாச்சு. அப்ப இங்க யார் இருக்கா வேலையில? கியூ மட்டும் தான் இருக்கான். ஓகேவா? அப்ப கியூ மட்டும் பார்க்கான். கியூவோட டாஸ்க் எவ்வளவு? 95 கேக் பண்ணணும். அவனோட திறமை எவ்வளவு? ஒரு நிமிஷத்துக்கு 5 கேக் பண்ணிடுவான். அப்ப 95 கேக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 95 / 5ன்னு போடுங்க. சோ 19 மினிட் ஆகும். ஓகேவா? சோ 19 மினிட்ஸ். டோட்டலா இந்த ஒர்க் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷம் வேலை முடிஞ்சிருக்கு. அடுத்து ஒரு 19 நிமிஷம் வேலை இருக்கு. அப்ப டோட்டலா 5 + 19 24 நிமிஷம். ஓகேவா? சோ அந்த தொட்டி நிரம்புறதுக்கு 24 நிமிஷம் ஆகும். நீங்க தொட்டின்னு வச்சு பார்த்தாலும் சரி, இல்ல டைம் அண்ட் ஒர்க்ல உள்ள கான்செப்ட் மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் 45% ஆஃப் A to 55% ஆஃப் B is 6:5. 1/4 of 1 less than sum of A plus B is 9. Find the value of A minus 2B. A இன் 45%க்கும் B இன் 55%க்கும் இடையிலான விகிதம் வந்து 6:5ன்னு சொல்லியிருக்காங்க. Aக்கு ஒரு 45% எடுக்கிறீங்க, Bக்கு ஒரு 55% எடுக்கிறீங்க. எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷியோ 6/5ன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? A மற்றும் B இவற்றின் கூட்டுத்தொகையில் 1 குறைவான மதிப்பில் 4/1 பங்கு 9 ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க A plus B கூட்டிட்டு அதுல 1 கம்மி பண்ணிட்டு வர்ற ஆன்சருக்கு 1/4 எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க? 9ன்னு சொல்றாங்க. நான் எழுதியிருக்கிறது புரியுதான்னு நல்லா கவனிங்க. A மற்றும் B இவற்றின் கூட்டுத்தொகையில் Aயையும் Bயையும் கூட்டுறீங்க. 1 குறைவான அதுல இருந்து 1 கழிக்கிறீங்க. கழிச்சிட்டு 1 குறைவான மதிப்பில் இத கழிக்கும் போது ஒரு மதிப்பு கிடைக்குமா? அந்த மதிப்புல 4/1 பங்கு இந்த அதாவது ஏயையும் பியையும் கூட்டி அதுல 1 கம்மி பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூல 4/1 பங்கு 1/4 எடுத்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா 9 அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கேங்கிறது புரியுதா? அவங்க என்ன வரி சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ரீட் பண்ணி ஃப்ரேம் பண்ணிருக்கேன். A plus B ஆட் பண்ணி அதுல 1 கம்மி பண்ணி அதுல காவாசி எடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்னது? 9 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது ரெண்டையும் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கனாலே இந்த கொஸ்டின் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, சோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பெர்சன்டேஜ் கட் பண்ணிடலாம். 9×5 45, 11×5 55ன்னு எழுதிடலாம்.
2 3 6 3 3 9ன்னு எழுதிடலாம். இப்ப லெட்டர் மட்டும் இங்க வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதலாம்? A by B equal to 11 இங்க போயிரும். சோ 22/15 கிடைக்குமா? 3 கீழே வந்துரும். சோ A by B யோட வேல்யூ எவ்வளவு? 22/15 கிடைக்கும். அடுத்து இந்த ஈக்குவேஷனை நீங்க எப்படி எழுதலாம்? A plus B minus 1 equal to இந்த 4 எங்க கொண்டு போயிட்டீங்கன்னா 9 4 36. சோ இதுல இருந்து A plus B யோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த -1 இங்க கொண்டு வந்துருங்க. 36 plus 1 37ன்னு கிடைக்கும். ஓகே, A plus B யோட மதிப்பு என்னது? 37. பங்குல A and B யோட வேல்யூ என்னது? A 22 பங்கு இருக்கு, B 15 பங்கு இருக்கு. அப்ப டோட்டல் பங்கு கூட்டினீங்கன்னா 22 plus 15 37 பார்ட்னு கிடைக்கும். அப்போ 37 பங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 37க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட்டோட வேல்யூ என்னது? 1ன்னு கிடைக்கும். இல்ல உங்களுக்கு பங்குன்னு வச்சு பார்க்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா இதை 22x 15x மாத்திக்கோங்க. அப்போ 37x 37க்கு ஈக்குவலா இருக்கும். அதுல இருந்து x ஓட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். எப்படி கால்குலேட் பண்ணாலும் அந்த 1 தான் வரப்போகுது. ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? a minus 2b இன் மதிப்பை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. a minus 2b இன் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் நாம? இப்போ 1 பார்ட் 1னா a எத்தனை பார்ட்? 22 பார்ட் இருக்கு. அப்ப 22 பார்ட் என்ன வரும்? a யோட வேல்யூ 22 into 1 22ன்னு கிடைக்கும். b யோட வேல்யூ 15 into 1 15ன்னு கிடைக்கும். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? a minus 2b யோட மதிப்பு a minus 2b. ஓகே, சோ a யோட வேல்யூ என்னது? 22 minus 2 into b யோட வேல்யூ என்னது? 15. 22 minus 30. சோ ஆன்சர் என்ன வரும்? -8ன்னு கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? -8. சோ -8ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கொஸ்டின்ல பாருங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 525 1235 டிவைடட் பை 247 minus 29 into 10 ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பின்னா பிராக்கெட்டு, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆஃப், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அப்புறமா சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இங்க பிராக்கெட் எதுவுமே இல்லை, அதை விட்டுறலாம். ஆஃபும் இல்லை, விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு? டிவிஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷனை நம்ம பண்ணி பார்க்கலாமா? ஸோ டிவைட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன வருதுன்னு செக் பண்ணணும். ஓகே, 1 to 247 அப்படிதானே? ஸோ 1235 247ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 247ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? ஸோ யூனிட் டிஜிட் வச்சு செக் பண்ணுங்க. இங்க 5ல முடிஞ்சிருக்கு, இங்க 7ல முடிஞ்சிருக்கு. ஸோ எத்தனை தடவை போக வாய்ப்பு இருக்கு? 5 டைம்ஸ் போக வாய்ப்பு இருக்கும். ரொம்ப யோசிக்க வேண்டாம், சின்ன வாய்ப்பாட்டுல இருந்தெல்லாம் போக வேண்டாம். யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. 247 into 5 5 7 35 20 23 10 10 2 12 1235. அப்ப எத்தனை தடவை போகும்? 5 டைம்ஸ் போகுமா? 525 plus 5 525 plus 5ன்னு மாறிடும். இங்க minus 219 கிடைக்கும். 29 into 10 290 minus 290. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 530 minus 290. சோ மைனஸ் பண்ணா என்ன வரும்? 0. 13ல 9 போச்சுன்னா 4, 4ல 2 போனா 2, 240. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 240. 240ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, 3 successive discount of 10% are available on the sale of a washing machine with a marked price of 55,000. Find the final selling price of a washing machine. 55,000 குறித்த விலையில் வாஷிங் மிஷின் விற்பனையில் 10% தொடர்ச்சியான தள்ளுபடிகள் கிடைக்கும். வாஷிங் மிஷின் இறுதி விற்பனை விலையை கண்டறியும். ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில ஒரு வாஷிங் மிஷினோட விலை பாத்தீங்கன்னா 55,000 ரூபான்னு போட்டிருக்காங்க. கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு 3 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் வந்து நான் கொடுக்குறேன், 3 தடவை 10% 10% 10% தள்ளுபடி கொடுக்குறேன்னு சொல்றாரு. சோ அப்படி கொடுத்தாரு அப்படின்னா ஃபைனலா எவ்வளவு ரூபாய்க்கு அந்த வாஷிங் மிஷினை அவர் வித்திருப்பாரு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நிறைய பேர் 10% 3 தொடர்ச்சியான தள்ளுபடினா 10 + 10 + 10 30 அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ அப்படி பண்ணும்போது வேற மாதிரி வரும். 10 தொடர்ச்சியான தள்ளுபடினா ஃபர்ஸ்ட் ஒரு 10, அடுத்து ஒரு 10, அடுத்து ஒரு 10. ஓகேவா? 55,000ல 30 கொடுக்கல, 55,000ல ஒரு 10% கம்மி பண்றாரு, திருப்பி வரக்கூடிய இதுல ஒரு 10 கம்மி பண்றாரு, அடுத்து வரக்கூடியதுல ஒரு 10 கம்மி பண்றாரு. அதுதான் இதுக்கான மீனிங். ஓகேவா? அப்போ செல்லிங் பிரைஸ் தள்ளுபடினா என்ன பண்ணுவோம்? 100ல இருந்து மைனஸ் பண்ணிடுவோம். அப்ப 55,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் 10% கம்மி பண்றாரு. சோ 90 டிவைடட் பை 100 போட்டா போதும். அடுத்து ஒரு 10 கம்மி பண்றாரு. சோ 90 டிவைடட் பை 100ன்னு போடுங்க. அடுத்து ஒரு 10 கம்மி பண்றாரு. சோ 90 டிவைடட் பை 100. இப்ப கீழே 6 0 இருக்கா? 6 0வையும் கட் பண்ணுங்க. மேல 6 0 இருக்கா? 6 0வையும் கட் பண்ணுங்க. 9 கியூபோட வேல்யூ என்னது? 729. சோ 729 இன்ட்டு 55. சோ மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும்? 729 55 95 45. சோ லாஸ்ட் டிஜிட் வந்து எதுல முடியணும்? 5ல முடியணும். சோ ரெண்டு ஆப்ஷன்ல லாஸ்ட் டிஜிட் 5ல முடிஞ்சிருக்கு. இது ரெண்டையும் மட்டும் எலிமினேட் பண்ணிடலாம். 95 45 மீதி 4,
10 14 36. ஸோ திருப்பி அதே 36 45 தான் வரும். 36 45 5 9 0 0. ஸோ என்ன வரும் 495. ஸோ 495ங்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அப்ப இந்த ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, சோ கிளியரா புரியுதா? அப்ப கடைசி அந்த வாஷிங் மிஷினை எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பாரு, 40,095 ரூபாய்க்கு வந்து வித்திருப்பாரு. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னு போட்டு 2 டிஸ்கவுண்ட் 3 டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. If the height of 2 cylinders are in the ratio 2:3 and their radius are in the ratio 6:5, then what is the ratio of the volumes of the cylinder? இரண்டு உருளைகளின் உயரத்தின் விகிதம் 2:3, அதோட ஆரங்களின் விகிதம் 6:5, அதோட கன அளவின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளை எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் உருளை வந்து இருக்கும். சோ இதை நம்ம எதுல பார்த்திருக்கோம், மென்சுரேஷன் டாபிக்ல 3Dல பார்த்திருக்கோம், அப்படிதானே? சோ உங்களுக்கு பேசிக்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ரொம்ப நீட்டா உங்களுக்காக டீச் பண்ணிருப்போம். சோ அதுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரிவிஷன் கிளாஸஸ் பாருங்க. சோ இப்போ என்னது, பை ஆர் ஸ்கொயர் ஹச், இதுதான் என்னது, உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு உருளையோட உயரம் கொடுத்திருக்காங்க, அப்படிதானே? சோ 2 உருளை கொடுத்திருக்காங்க. 2 உருளைங்கிறதுனால H1 H2ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து 2:3ங்கிற ரேஷியோல இருக்கு. இன்னொரு உருளையோட ஆரம் வந்து R1 R2ன்னு எடுத்துக்கோங்க. R:5 இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் உருளையோடது பை ஆர் ஸ்கொயர் ஹச், இதுவும் பை ஆர் ஸ்கொயர் ஹச். டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இது பை R1 ஸ்கொயர் H1, இது R2, இது வேணா R2 H2ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இங்கேயும் பை இருக்கு, இங்கேயும் பை இருக்கு, கட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? சோ பை தான் கட் பண்ண முடியும், R H எல்லாம் கட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க ரேடியஸோட வேல்யூ வேற, இங்க ரேடியஸோட வேல்யூ வேற. ஓகேவா? R1 ஸ்கொயர், R1ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு 6 ஸ்கொயர் என்ன வரும், 6 × 6. H1ஓட வேல்யூ என்னது 2. அடுத்து இங்க R2 ஸ்கொயர்னா என்னது 5 × 5. H2ஓட வேல்யூ என்னது 3. ஓகே, சோ கட் பண்ண வாய்ப்பு இருக்கா, 1 3 3 2 3 6. சோ 6 2 12 12 2 24, 5 × 5 25. அப்போ அதோட கன அளவோட விகிதம் 24:25. 24:25ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரினா இது R1 H1 R2 H2ன்னு போட்டுக்கோங்க. இல்ல எனக்கு அப்படி போடாமலே நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன் மேம் அப்படின்னா நீங்க இது போடாமலே ஈஸியா பார்த்தே என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the HCF and LCM of two numbers are 4 288. one number வந்து 32. find the second number. இரண்டு எண்களின் மீப்போவா மீச்சியமா வந்து 8 288. அது அவற்றில் ஒரு எண் வந்து 64 அப்படின்னா இன்னொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு 2 நம்பர் இருக்குன்னா அந்த 2 நம்பரோட பெருக்கற் பலன் எதுக்கு ஈக்குவலா இருக்கோ அதோட LCM and HCFக்கு ஈக்குவலா இருக்கும். LCM and HCF ஓட பெருக்கற் பலனுக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த நம்பர் என்னதெல்லாம், LCM and HCF என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. LCM வந்து 288, அதோட HCF வந்து என்னது 8. ஒரு நம்பர் வந்து என்னது 64. சோ இன்னொரு நம்பர் தெரியாது, அத B ன்னு வச்சுக்கோங்க. சோ B யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சோ ஈக்குவல் போட்டுருங்க. ஒரு 8 8 8 8 64, ஒரு 8 8 3 8 24 வரும். 6 8 48. அப்போ இன்னொரு நம்பர் என்னது 36. சோ 36ங்கிறது ஆப்ஷன் பி. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், அடிக்கடி ரயில்வே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, A travels 15 km with a speed of 30 km/h. ஓகே, சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு ரீசெண்டா நடந்து முடிஞ்ச RPF இருக்கட்டும், டெக்னீஷியனா இருக்கட்டும், அதே மாதிரி ALP எக்ஸாம்ஸ்ல இதே மாதிரி தான் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சோ இதே பேட்டர்ன்ல இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லல, இதே மாதிரி பேட்டர்ன்ல தான் கேட்டிருக்காங்க. அதனால டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சோ இதே மாதிரி அப்கமிங்ல வர NTPC எக்ஸாம்லயும் குரூப் டி எக்ஸாம்லயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ இனிதான் மேம் நான் குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க போறேன், இனிமேதான் நான் வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல தான் அப்ளை பண்ண போறேன், NTPCக்கு அப்ளை பண்ணி வச்சிட்டேன், ஆனா இன்னும் நான் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுவோம். NTPCயும் இதுலயே படிச்சுக்கலாம், குரூப் டியும் நீங்க இதுலயே படிச்சுக்கலாம், ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதுலயே ஃபாலோ பண்ணிக்கலாம். 2025ல ரயில்வேல என்னென்ன எக்ஸாம் வருங்கிறதுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
சோ அதுல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே இந்த கோர்ஸ்லயே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏஎல்பி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்டிபிசி, குரூப் டின்னு எல்லா எக்ஸாமும் இதுலயே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சில பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி 2025க்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்சி சைட்ல இருந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அதே மாதிரி சிபிஓ, எஸ்எஸ்சியோட ஜிடி, செலக்ஷன், அதாவது எஸ்எஸ்சிலே பாத்தீங்கன்னா செலக்ஷன் இது இருக்கும். ஓகேவா, செலக்ஷன் போஸ்ட் இருக்கும். சோ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். சோ ஒரே ஒரு கோர்ஸ் உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். பேங்கிங்கோட பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்னு எல்லா எக்ஸாமும் இந்த கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஒரு காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் தான் நான் எழுதி பாஸ் பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இப்பவே ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்டிபிசிக்காக இப்போ செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா, அதே மாதிரி குரூப் டிக்கான பேட்சும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க என்டிபிசி படிச்சாலும் சரி, குரூப் டி படிச்சாலும் சரி, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஸ்டார்ட் பண்ணிருக்க பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் எல்லாமே கையில கொடுத்துருவோம். கொடுத்துட்டு வாரத்தோட கடைசி நாளான சாட்டர்டே வந்து டெஸ்ட் கொடுப்போம். ஓகேவா, வேற எதுவும் டவுட் இருக்குன்னா நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதுல ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ டவுன்லோட் பண்ணிட்டு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்றீங்களோ அவ்வளவு சிலபஸை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கீங்க, லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ்ல வீக்கா இருக்கேன் மேம், எனக்கு மேக்ஸோட கிளாஸ் மட்டும் போதும்னா மேக்ஸ் கிளாஸ்ல மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து ஜெனரல் அவேர்னஸ்ல வீக்கா இருக்கீங்க, இல்ல இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க, இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்களோ அதுக்கான கிளாஸஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பத்தி எனக்கு எந்த நாலேஜுமே இல்ல, இனிதான் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட்டும் நீங்க நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தின இன்ஃபர்மேஷனும் கேட்டுக்கலாம். ஓகே, அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.